குரு பூர்ணிமா. இந்த அற்புதமான நாளில் ஆதி யோகி ஆதி குரு சிவன் அவர்கள் தட்சிணாமூர்த்தி என்கிற அவதாரம் எடுத்து 7 சப்தரிஷிகளுக்கு தீட்சை வழங்கிய நாள். இந்த அற்புதமான நாளில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்மளுக்கு இயற்கை அமைச்சு கொடுத்ததுக்கு நம்ம ரொம்ப பாக்கியசாலிங்க. உண்மையாலுமே இன்னைக்கு இந்த அற்புதமான குரு பூர்ணிமா நாள்ல அதே பேர்ல மகீர் ராமலிங்கம் என்கிற பெயரில் வந்திருக்கும் மனிதர் யார் என்றும் ஒரு 250 பேர் 300 பேருக்கு நான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு 60 பேர் 70 பேர் தான் வந்திருக்கீங்க. இருந்தாலும் அந்த குரு இருந்த இடத்தில் சாரும் 7 சப்தரிஷிகள் இருந்த இடத்தில் என் உறவுகளும் இருப்பதை பார்க்கும் போது இந்த நிகழ்வு ஏதோ எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க எல்லாம் யாரா இருக்க போகணும் அப்படின்னு நீங்க யாரா இருந்தாலும் உங்களை மறுபடியும் ஒரு தடவை வணங்கிக் கொள்கிறேன். மருந்தா வேண்டாமும் யாக்கைக்கு உன்றது அற்றது போற்றி உனி என்கிற திருக்குறளுக்கு இணங்கவும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கிற வரிகளுக்கு உதாரணமாகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் என்னை ஒரு சிறந்த பயனாளியாக உருவாக்கி இந்த இடத்தில் நிற்க வைத்துள்ள என் வாழ்வியலின் வாதியார் ஐயா மகீர் ராமலிங்கம் அவர்களை வரவேற்று கபடிக்கு புன்னாரை போன்ற என்னுடைய முதல் ஹீரோ என்னோட அப்பா பொன்னுசாமி அவர்களை மேடை கலக்கிறேன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 2 மாதமாய் ஒரு குயவனை வேண்டி கொண்டு வந்தால் ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த பாடல் இன்றைய மக்களின் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்தும் பாடல். ஆண்டிங்கிறது நம்ம தான், தோண்டிங்கிறது நம்ம உடல். நம்ம உடலோட வாசை, ஒரு தெளிவு, ஒரு அறிவு எதையும் நம்ம ஏற்றுக்காம நம்ம உடலை எப்படி பயன்படுத்திக்கிறோம், அதுகிட்ட நிறைய வேலை வாங்கிக்கிறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம். அதோட பேச்சையும் அதோட உணர்வையும் அதோட செயலையும் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. அதை குறிக்கிறது தான் இந்த பாடல். ஆனா இன்னைக்கு நம்ம மக்கள் பெரும்பாலும் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா காசு பணம் துட்டு மணி காசு பணம் துட்டு மணி இப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. இந்த கூட்டத்துல விவசாயத்திற்கு மக்கள், ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள் உள்ள பொதுவாழ்வில் உள்ளவர்கள், ஆன்மீகவாதிகள், மாணவ செல்வங்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யறவங்க, இப்படி பலதரப்பு மக்கள் இருந்தாலும் அந்தந்த துறையில சிறந்த விளங்குறதுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் ஆரோக்கியம்ன்றது ஒண்ணு மிக மிக அவசியம். அந்த ஆரோக்கியத்தை எப்படி நம்ம தக்க வச்சுட்டு போறோம் அப்படிங்கறதுதான் இந்த நிகழ்வோட ஒரு மையக்கரு. செல்வத்தில் சிறந்த செல்வம் எது? கல்வியா, செல்வமா, வீரமா? சரஸ்வதி சபதத்திலேயே சண்டை. சரஸ்வதி சபதத்திலேயே சண்டை. அது 2 மாற்று கருத்தும் இல்ல. கல்வியும் செல்வம் தான், வீரமும் செல்வம் தான், பணம் காசு பங்களா தோட்டம் தருவை எல்லாம் செல்வம் தான். இந்த 3 செல்வத்தையும் அனுபவிக்கணும்னா தாய் செல்வம் ஒண்ணு இருக்கு, ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த தாய் செல்வம் இருந்தாதான் இந்த 3 செல்வத்தையும் நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். இப்போ பெரும்பாலான மக்கள் சர்க்கரைக்கும் உப்புக்கும் மாத்திரை குடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா கசப்புக்கும் புளிப்புக்கும் மாத்திரை வந்துடும் போல இருக்கு. இந்த மாதிரி நிலை தொடரக்கூடாது அப்படிங்கறதுதான் எங்களோட நோக்கம். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தாவில கவர்மெண்டே தொலைச்சு 500 ரூபாய் பணம் தரேன், 5 கிலோ அரிசி தரேன், 1/2 கிலோ ஆர்எஸ் தரேன் அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பாவோட பிறந்தவங்க 6 பேர், 1/2 டஜன். எங்க அம்மாவோட பிறந்தவங்க 7 பேர், கிட்டத்தட்ட 3/4 டஜன். எங்கோட பிறந்தவங்க 2 பேர், 4 டஜன். ஆனா இன்றைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நகரத்துக்கு நகரம் ஒரு கருத்தரித்தல் மையம் இல்லைங்களா? நகரத்துக்கு நகரம் ஒரு கருத்தரித்தல் மையம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கிராமத்துக்கு கிராமம் ஒரு கருத்தரித்தல் மையம் உண்டு.
இந்த நிலைமை மாறணும். இதோட போச்சா ரோட்டோக்கள் பாருங்க, கண்ணீரஞ்சலி, புஷ்பாஞ்சலி, நினைவஞ்சலி, கீதாஞ்சலி மட்டும்தான் இல்ல. வயசை பாருங்க, 35 வயசு, 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, இதுக்குள்ளதான். இதெல்லாம் இறக்குற வயசா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவங்க இறப்புக்கு 1000 கதைகள் இருந்தாலும் காரணம் ஒண்ணுதான். என்னது? ஆரோக்கியம் இல்லை, இல்லைங்களா? இப்போ நம்ம பாரதத்தின் கண்களா மதிக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அவங்கள பார்த்துக்கிட்டோம்னா 5வது 6வது படிக்கையிலே பெரியமணி சேர்றாங்க. அவங்களோட காலம் எங்க இருக்கு, அவங்களோட செயல்திறன் எவ்வளவா இருக்கும், அவங்க இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு நிலைமைய அவங்க அனுபவிச்சா அவங்களோட செயல்திறன், சிந்தனை திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இது காரணம் என்னன்னு கேட்டோம்னா அதேதான், ஆரோக்கியம் இல்லை. இதையெல்லாம் நம்ம கடந்து ஆரோக்கியமா வாழணும், ஆரோக்கியத்தை உருவாக்கிக்கணும், இருக்கிற ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும், எப்படி உருவாக்கிக்கணும், நம்மளை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்கேன். நீங்களும் ஆவலா இருக்கீங்களா? சத்தத்தவே காணும். நல்லா இருக்கீங்களா? முதல்ல கேட்டிருக்கணும். நல்லா இருக்கீங்களா? இருக்கிற 50,000 பேருக்கு ஒரு 5-10 பேர் சொல்றீங்க. அப்போ இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப அவசியமான மீட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையில என்னோட லைஃப் ஸ்டைல சேஞ்சின என்னோட குரு ஆரோக்கியம் அவரவர் விருப்பம் என்கிற இந்த உணர்வை என் தோழர்களுக்கும் என் உறவுகளுக்கும் விருந்தளிக்க அன்போடு அழைக்கிறேன். ஐயா, மருதூர் அதன் அருகாமையில் இருக்கும் நமது சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மாலை வாழ்த்துக்கள், வணக்கங்கள். வாழ்வோம் வளத்துடன். இன்றைய விழாவினுடைய நோக்கம், நாம் ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமா இருக்கணும். அந்த ஆரோக்கியத்திற்கான சாவி நம்ம கிட்ட தான் இருக்குது. அது எப்படி அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கிறதுக்காகவும், அது ஏதாவது தொலைச்சு போட்டால் திரும்பவும் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னோடியாக விளங்கக்கூடிய என்னுடைய மாணவர் சதீஷ்குமாரை உங்களுக்கு எங்களுடைய இன்ஸ்டிடியூட் சார்பாக அறிமுகப்படுத்துவதற்காகவும் தான் இந்த விழா. என எதுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க, நம்மளை எப்போ அறுக்க போறீங்க, எப்போ வீட்டுக்கு அனுப்ப போறீங்க அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், நம்ம ஆரோக்கியத்தை அடையக்கூடிய வழிமுறை, இருக்கிற ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை, இதை நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். கண்கெட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம், ஓடி ஓடி சம்பாதிச்சு கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு போய் யாருக்கோ கொடுத்துட்டு வந்துடுவோம். ஒரு சில நாட்களில், ஒரு சில வாரங்களில், ஒரு சில மாதங்களில் சுத்தமாக காலி பண்ணிடுவோம். அதுவும் ஆரோக்கியம்னா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அது அதை விட சோகமா இருக்கும். அப்ப அப்படி ஒரு நிலை நமக்கு உருவாக கூடாது. இன்றைய வியாதிகளுக்கு பேர் வைக்கிறவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, முக்கால்வாசிக்கு மேலான வியாதிகள் உங்கள் மனதால் தான் வருகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். மனசுனால எல்லா நோயும் வருதுங்கிறாங்க. அப்ப மனசுனால எல்லா நோயும் வருதுன்னா, அப்ப மனசை செம்மையா வச்சுக்கிட்டா நோய் வராதுல்ல. அதுதான் உண்மை. இப்ப கிராமத்தில் இருக்கிறவங்க பாருங்க, நாம
மனசுல ஒண்ணும் இருக்காது. அதனால 90 தாண்டி நம்ம இங்க இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த ஐடியல் மைண்டு, அதாவது சும்மா இருக்கிற மனசு பாருங்க, அது ரொம்ப குப்பை. அது யாரை எப்ப கவுத்தலாங்கிற மாதிரியே இருக்கும். அதனால அங்க நோய் வந்துகிட்டே இருக்கும். மனசுல சூச்சகம் இல்லை, யதார்த்தம் அப்படின்னா உடம்புல நோய் இல்லை. இது விஞ்ஞானபூர்வமா உண்மையா அப்படின்னா விஞ்ஞானபூர்வமா உண்மை அப்படிங்கிறது தான் நான் மருத்துவர்களே சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனநிலை யாருக்காவது வந்தாங்கன்னா, நம்ம விருந்தினர் வந்தாங்கன்னா நாம என்ன உபசரிப்போம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல தண்ணீர் கொடுத்து உபசரிப்போம். அதுல மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனா அப்படித்தான் பண்ணுவோம். ஆனா உண்மை அதுதான், அதுல மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. அதாவது ஒரு விருந்தினரை முகமலர்ச்சியோட தண்ணீர் கொடுத்து வரவேற்கணுங்கிறது நம்மளுடைய பண்பாடு. நம் எண்ணம் என்ன இருக்கிறதோ அது மாதிரி அந்த தண்ணீரினுடைய தன்மை மாறுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சயின்ஸ்ல. சாமியே ராஜா உட்காரு அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, இதுல ஒரு சயின்ஸ் மாதிரி ஒரு சயின்ஸ் மெமரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மெமரி போய் அங்க உட்கார்ந்துட்டு அந்த தண்ணிய அதனுடைய நிலையை மாற்றுதான். இது ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க. அவர் அவர் பேர் நான் கரெக்டா சொல்றேன். அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, இந்த தண்ணியெல்லாம் எடுத்து திட்டுறாரு, அதை எடுத்து ஃப்ரீசர்ல வைக்கிறார், வாழ்த்துறாரு, அதை எடுத்து ஃப்ரீசர்ல வைக்கிறார், சும்மா எடுத்து வச்சிடுறாரு. 3 டம்ளர். மசூரோ எமோட்டோங்கிறது அவரோட பேரு. கொஞ்சம் பேர் கஷ்டமா இருந்தா விட்டுடுங்க, அதனாலதான் எனக்கு முதல்ல வாயில வரல. பேர் கெட்டி எப்படி இருக்குதுன்னா, பாறாங்கல் மாதிரி கெட்டியா இருக்குது, உடைக்க முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த திட்டி வச்ச தண்ணிய அப்படி எடுத்தா பொறிஞ்சு போயிருக்கு. சாதாரணமா வச்ச தண்ணி எப்பவுமே ஒரு ஐஸ் கட்டி மாதிரியே இருக்கான். இப்போ தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு நம்ம ஒரு கணியன் பூங்கொன்றனாருடைய இதை நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். இது என்னன்னா, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய், அதுதான் நோய் வியாதி அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம திட்டுனா அந்த நீர் வெளியே மட்டும்தான் இருக்குதா, உங்களுக்குள்ள இருக்கா? எல்லாருக்குள்ளயும் நீர் இருக்குல்ல. தண்ணி இல்லைன்னா காலி. நம்ம உடம்ப 90% தண்ணியால் ஆனதுன்னு தான் சொல்றாங்க. அப்போ அந்த தண்ணி வெளியே இருக்கிற தண்ணி மட்டும்தான் அப்படி ஆகுமா, நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி அப்படி ஆகுமா? எல்லாம் தானே ஆகும். அப்போ இந்த சயின்ஸ் மூலமா சொன்னா மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதனோட ஃபார்முலா, அதனுடைய இறுக்கத்தன்மை, அதனுடைய நெகிழ்வு தன்மை, இது எல்லாமே மாறும். எதனால? நம்ம நினைப்புனால, நம்ம வார்த்தையினால, நம்ம செயல்கள்னால. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அதைத்தான் சொன்னாங்க பெரியவங்க, நல்லதே நினை, நல்லதே பேசு, நல்லதே செய். அதெல்லாம் சும்மா அப்படின்னு நாம கடந்து போயிட்டே இருக்கிறோம். ஆனா அதுல விஞ்ஞானம், சயின்ஸ் இருக்குது. அது இன்னுமே கிராமப்புறங்களில் இந்த சத்தியம் இருக்கிறது.
டவுன்ல இல்லை. ஏன்னா டவுன்ல இப்ப சொன்ன மாதிரி பணம் காசு அதை பார்த்து ஓட்டம். கிராமப்புறத்துல காசு மேல ஓட்டம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குது. இருந்தாலும் சத்தியத்தின் மேல் அதை விட ஓட்டம் இருக்கு. நம்மளை யாராவது தப்பா சொல்லிடக்கூடாது, நாம யாருக்கும் முரணா நடந்துடக்கூடாது, அந்த மனசுக்குள்ள ஒரு பயமும் பக்தியும் இல்லாத மனுஷன் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்டா இல்லையா? அதனாலதான் பக்தி உள்ள இந்த இடத்துல நம்ம எல்லாம் சேர்ந்திருக்கோம். இந்த பக்திக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய தன்மை இருக்கு. எப்போ பக்தி அடைகிறோமோ அப்போ நம்ம மனசுல ஒரு திமுருங்கிற சொல்ற அந்த ஆதிக்கம் காணாம போயிடும். அது இல்லைனால நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் சரணாகதின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டவனோட சரணாகதி அடைஞ்சிரு அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கிடு. அப்போ கெட்ட குணம்னா என்ன? மற்றவங்க மேல பொறாமை, மற்றவங்க மேல ஆதிக்கம், மற்றவங்களை எப்படியெல்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு கெட்ட குணம். அப்ப இந்த கெட்ட குணம் காணாம போயிருச்சுன்னா நல்ல குணம் தானாக நம்மிடம் இருக்கும். அப்ப அந்த குணம் தான் ஆரோக்கியத்தினுடைய உச்சம். எப்போ குணம் கெடுதோ அப்போ ஆரோக்கியம் கெட்டு போயிடும். இதைத்தான் அக்குபஞ்சர் சயின்ஸும் சொல்லுது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே உன் மனதுல இந்த கெட்ட குணமெல்லாம் இல்லைன்னா ஆரோக்கியம் உன்னுடன் இருக்கும். இந்த கெட்ட குணம் இருக்கிறத நான் மறக்கவே முடியலையே, அது வருதே அப்படின்னா அது வந்துட்டு போகுது. நீங்க அது பின்னாடி ஓடாம இருந்தாலே போதும், அது காணாம போயிடும். நம்ம மனசுல எழக்கூடிய எல்லா எண்ணங்களும் நொடி பொழுதில் காணாம போகக்கூடிய குணமுடையதாமா. அப்ப அதை எதுக்கு நம்ம ரினியூவல் பண்ணி, அதை எதுக்கு நம்ம புதுப்பிச்சு அதை நம்ம கூட தக்க வச்சுக்கணும்? அவசியம் இல்லை. அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க அந்த அந்த மாதிரி ஒரு குணம் நம்ம கிட்ட வந்தா கூட தானா காணாம போயிடும். இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நோய் வராது. அப்படியும் வந்தால் அந்த குணத்தை அழிக்கக்கூடிய ஒரே வழி, ரொம்ப எளிமையான வழி, ஒண்ணு இந்த மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு வர்றது, இல்லைன்னா அக்குபஞ்சர் செய்யக்கூடிய நம்ம சதீஷ் மாதிரி இருக்கிறவங்கள உடனே கையை நீட்டினீங்கன்னா போதும். இனிமேல் உங்க குணநலன் மாறும் அப்படிங்கிறது அக்குபஞ்சர் சித்தாந்தம். எவ்வளவு அற்புதமா இருக்கு அக்குபஞ்சர் சித்தாந்தம், பாத்தீங்களா? இந்த குணம் கெட்டா நோய் வருமா, குணம் சரியானா நோய் போகுமாங்கிறதுக்கு 2 நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான் இருக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு நிகழ்ச்சியாவது சொல்றேன். இது ஒன்றும் கதை கிடையாது, உண்மையிலேயே நடந்தது. அமெரிக்காவில் நடந்தது. நம்ம ஊர்ல நடக்குது, நாம அதையெல்லாம் கவனிக்கிறது இல்லை. அமெரிக்காக்காரன் தான் எது நடந்தாலும் அதை வரலாறா எழுதி வச்சுக்கிறான். லூயிஸ் எல்கை அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு கேன்சர் வந்துருச்சு. அவளும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். அவளும் 40 வயசுல கேன்சர் வந்துருச்சு. போகாத இடமெல்லாம் போய் பார்த்தா, காட்டாத டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்தா, ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தா, ஒன்றும் வேலையாகல. இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவுல உட்கார்ந்து ஓரமா கேட்டுட்டு இருந்தான். அப்போ மனசு சரியானா நோய் போயிடுமா? அப்போ மனசுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த மனசை சரி பண்ற அந்த நிகழ்ச்சியில அந்த சொற்பொழிவாளர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நீ எதையெல்லாம் தவறாக செய்தாயோ அதையெல்லாம் நேர்மறையாக செய் அப்படின்னு. அதாவது நீ யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணியோ அவங்களையெல்லாம் நேசி, அவங்களுக்கெல்லாம் உன்னுடைய அன்பால அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்குதுன்னா, தன்னுடைய சின்ன வயசுல இருந்து தான் தான் சம்பாதிக்கிறேங்கிற அந்த அகந்தையில வீட்டுல யாரும் மதிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் காரி உமிழ்ற மாதிரி தான் நடந்துக்குவா, கேவலமா தான் நடத்துவா. எல்லாரும் இவங்களை விட்டு போயிட்டாங்க, அவங்க அம்மா கூட போயிட்டாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க. நாமெல்லாம் அப்படி இல்லை. எவ்வளவு முடியலன்னாலும், நம்மனால இயலன்னா கூட பரவாயில்ல, அவங்கள முதல்ல அவங்கள பார்த்துட்டு தான் மற்றவங்கள பார்க்குறோம். கிராமத்துல இன்னும் இருக்கா இல்லையா இந்த சத்தியம்? டவுன்ல எல்லாம் போயிடுச்சு, கிராமத்துல இருக்கு. நான் நம்புறேன் இருக்குன்னு. அதனாலதான் கிராமத்துல இருக்கிறவங்க, இங்க பக்கத்துல இருக்கிற அம்மா, ஒரு அம்மா 128 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இப்போ ஒரு அம்மா 100 அடிக்க போறாங்க.
இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு என்னாச்சு, எல்லாம் அவங்களை விட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த அம்மாவுக்கு 40 வயசு, கேன்சர் வந்துருச்சு. இப்ப அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த பேச்சாளர் சொல்றாரு, நீ யாரையெல்லாம் வஞ்சனை பண்ணியோ அவங்களையெல்லாம் நீ அன்பு செலுத்தி ஆராதனை செய்யணும் அப்படின்னு. அதுல யாருக்கு செய்யறது? முதல்ல என்னுடைய அம்மாவை தான் பிடிக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க கிட்ட இல்லை. இது கேட்டது ஓடுறாங்க, தேடுறாங்க. அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கிற, பெரிய சாக்கடை ஓடிட்டு இருக்குது. அது பக்கத்துல பேப்பர் பொறுக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. அதை கொண்டு வந்து போட்டா அவளுக்கு ஏதோ சாப்பாடு. அதுக்கு சரியா கண்ணு கூட தெரியறது இல்லை, வயசாயிடுச்சு. ஏன்னா இந்த அம்மாவுக்கு 40 வயசுன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு 60-70 இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவை அப்படியே அள்ளி தூக்கிட்டு வந்து, நாமெல்லாம் நம்ம குழந்தைகளை எப்படி பார்த்துக்குவோம் அந்த மாதிரி அன்போட அரவணைப்போட கவனமா பார்த்துக்கிடுச்சு. இந்த பண்பு, பாசம், அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் இருந்ததுனால என்னாச்சுன்னா இவளுக்கு அந்த நோயே மறந்து போச்சு. 3 மாசத்துல நோய் மறந்து போச்சு மட்டும் இல்ல, காணாம போச்சு. இவோ கம்மன் இல்லை. அதுக்கு பின்னாடி முச்சந்தில நின்று கூவுறா, நம்ம சதீஷ் மாதிரி, யோ வாங்கய்யா வாங்கய்யா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்கய்யான்னு சொல்லி. யாரும் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி ஆரம்பத்துல முச்சத்தில் நின்று கத்தரா, எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கெல்லாம் அதை சொல்லி தர்றேன், கொஞ்சம் வாங்க, எந்த நோயா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கூவுறா. கொஞ்ச நாள் கண்டுக்கல. கொஞ்ச நாள் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் சேருது. அவ பேசுறது எல்லாம் கவனிக்கிறாங்க. அவ பேசுறது அப்படியே அவங்க வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறாங்க. அவங்களுடைய நோயெல்லாம் காணாம போகுது. அவங்க எல்லாம் அவ பேசுறத ரெக்கார்ட் பண்ணி அதை நான் எல்லா லாங்குவேஜ்லயும் விடுறேன், நான் அதை பார்த்துக்கிறேன், இதை புஸ்தகமா அடிச்சு விடுறேன் அப்படின்னு என்ன பண்றாங்க, 27 மொழிகளில் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி விடுறாங்க. அந்த அம்மா இப்பதான் ரீசெண்டா 89 வயசுல 88 வயசுல இறக்குது, லூயிஸ் செல்கை. இது மருத்துவர் என்ன சொல்லுவாங்கன்னா, கேன்சர் வந்துருச்சுன்னு செத்து தான் போகணும், ஹார்ட் அட்டாக் வந்தா செத்து தான் போகணும், சர்க்கரை வந்தா செத்து தான் போகணும். அப்ப எதுக்கு தான் பிழைக்கிறது? எதுக்கும் பிழைக்கிறதுக்கு வழி கிடையாது. என்ன நோயை கண்டுபிடிச்சாச்சுன்னா நமக்கு ஐயோ அம்மா நோய் வந்துருச்சா, இனி அவ்வளவுதான், நான் எப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா உண்மையில் அப்படி இல்லை. நோய்ங்கிறது முதல்ல மனசுல தான் தோன்றுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் நோயை பற்றிய ஒரு பயம் நமக்கு இருக்குமா? கிராமத்துல நம்ம இன்னும் சிம்பிளா சொல்லுவோம், நான் என்ன பாவம் பண்ண எனக்கு இந்த நோய் வர, சொல்றாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு கூட அந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்குது. நாம அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. இது மிகவும் பயங்கரமான ஒரு சயின்ஸ். ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு எண்ணத்திற்கும் வலிமை உள்ளது. அப்ப அந்த வலிமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இயன்ற வரைக்கும் நம்மால எந்த அளவு முடியுதோ அந்த அளவுக்கு நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நன்மையை செய்வோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா இன்னைக்கு? முதல்ல நமக்கு, அப்புறம் நம்ம சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம உறவினர்கள், அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச நல்லது பண்ணுவோம், முடியலன்னு விட்டுடுங்க. கெட்டது பண்ண வேண்டாம். இது கஷ்டமா? ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டமா? முடியும் தானே? கட்டாயம் முடியும். நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதை உணராம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் உணர்ந்து செய்வோம். அப்போ மன தூய்மை அடைந்து விட்டால் உடல் தூய்மை தானாக நடைபெறும். இது விஞ்ஞான பூர்வமானது. இது பெரிய பெரிய டாக்டர்கள், பிஎம் எக்டே மாதிரி இருக்கிற பெரிய கார்டியாலஜிஸ்டுக்கு அதே இதை சொல்றாங்க. எல்லா நோய்க்கும்
நீ ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டேன்னா அந்த நோய் சரியா போகுமையா அப்படிங்கிறார். அப்போ வைத்தியமே வேண்டாது இல்லையா அப்படின்னா, வைத்தியம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற வைத்தியம் கூட கொஞ்ச காலத்துல காணாம போயிடும். ஏன்னா நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வைத்தியம் கிடையாது, அது நமக்கு நாமே தோண்டிக்கிற புதைக்குழி. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது பலவீனமா பலமா? பலவீனம் தானே, பலவீனம் தானே, யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பலவீனம். இப்ப பலவீனத்துக்கு பலமான விஷயங்களை பலவீனத்தை குறைச்சிட்டு பலத்தை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளையும் உணவுகளையும் செய்யணுமா வேண்டாமா? நாம் என்ன பண்றோம்? மருந்து என்ற விஷத்தை சாப்பிடுகிறோம். உண்டா இல்லையா? சாப்பிடலன்னா நீ எல்லாம் 21ஆம் நூற்றாண்டுலயாடா இருக்கிற அப்படின்னு கேட்கிறோம். படிச்சிருக்கிறியாடான்னு கேட்கிறோம். கேட்கிறோமா இல்லையா? மருந்துங்கிறது விஷமா இல்லையா? எல்லா மருந்து மேலேயும் விஷம் எழுதி இருக்குதா இல்லையா? இந்த மருந்தை இத்தனைக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா ஆபத்துன்னு சொல்லுது. இந்த மருந்தை நீ மட்டும்தான் சாப்பிடணும், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துறாத, எல்லாம் பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க நேரத்திலேயே அப்படின்னு சொல்லுது. ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுது. வார்னிங், எச்சரிக்கை, சாப்பிடாத அப்படின்னு சொல்லுது. யாருக்கு? நல்லா இருக்கிறவனே சாப்பிடக்கூடாதுன்னு எழுதி இருக்குது. உடல் பலவீனமானவன் அந்த விஷத்தை சாப்பிட்டால் இன்னும் பலவீனம் தானே ஆகும். நல்லா சிந்திக்கணும். நாம ஆண்டவன் நம்மை மிக சிறந்த சிந்தனையாளனாகத்தான் படைச்சிருக்கிறான். அப்ப எந்த ஒரு நோய்க்கும் விஷம் சாப்பிட்டா நல்லாகுன்னு சொல்றது நம் தமிழ் பரம்பரையில் எவ்வளவு பெரிய இழுக்கா நாம நினைக்கணும். விஷம் சாப்பிட்டா சரியாகுமா? சரியாகுமா? ஆகாது. இந்த திண்ணம் இருக்கணும் எண்ணத்துல. அப்போ அதையேதான் சட்டம் கூட சொல்லுது. இப்ப சட்டம் ஏற்றவங்க யாருன்னு பார்த்தா பெரிய அறிஞர்கள். மக்களுக்காக அந்த சட்டத்தை மக்கள் நலனுக்காகவே சிந்திச்சு தீட்டப்படுறதுதான் சட்டங்கள். அதுல ஒரு சட்டம் இருக்குது, மருத்துவத்தை பற்றிய ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு பேரு 51J ஷெட்யூல் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சாதாரண சளியிலிருந்து ஆரம்பிச்சு ஆஸ்துமா, பிபி, தைராய்டு, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், லும்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், டான்சிலைட்டிஸ், அப்பண்டிசிட்டிஸ், இப்படி சர்க்கரை எல்லாத்தையும் கணக்கு, சொரியாசிஸ் வரைக்கும், வெரிகோஸ் வெயின் முடியா, அதாவது 7 ஆரம்பிச்சு ஜட்டு வரைக்கும் 51 நோயை லிஸ்ட் அவுட் பண்ணி இதுக்கெல்லாம் மருந்து கொடுத்து நோயை சரி பண்ணிடுவேன் யாராவது சொன்னா மருந்து கொடுத்து நோயை சரி பண்ணிடுவேன் யாராவது சொன்னா அவங்க குற்றவாளிகளாக கருதப்படுகிறார் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. இப்படி ஒரு சட்டம் இயற்றுறது ரொம்ப அறிவாளிக தான். ஏன்? அவங்களுக்கு தெரியும் விஷம் சாப்பிட்டா நோய் போகாதுன்னு. நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? நாம எல்லாம் படிச்சவங்க. நம்ம அப்பா நம்ம ஸ்கூல்ல அனுப்பிச்சு, டேய் நீ உன்னை காப்பாத்திக்க, முடிஞ்ச என்னையும் காப்பாத்து, உன்னை சுத்தி இருக்கிறவங்களை காப்பாத்து அப்படிங்கிறதுக்கு தானே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. அப்ப நம்ம படிச்சு என்ன பண்ணோம்? இதை செய்யணுமா வேண்டாமா? இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை செய்யணும் அப்படின்னு நம்ம மனசாட்சி சொல்லுதா இல்லையா? அவ்வளவுதான். அப்போ எந்த மருந்தாலையும் எந்த நோயும் போகாது அப்படிங்கிறது சத்தியம். அப்புறம் எல்லாம் சாப்பிடுறாங்க சார், வேற வழியே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுவீங்க. ஆனா நோய் எல்லாம் போகாது. சர்க்கரையா? சரி சரி. பிபி வந்துருச்சுங்கிறாங்க. ஆமா, சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டா அது வரத்தான் செய்யும். இப்போ கேன்சரே வந்துருச்சுங்கிறான். என்னன்னு கேட்டா இந்த 2 மாத்திரை சாப்பிட்டா அது கூட வரும். அப்போ நோய் வர்றதுக்கு மருந்தா, நோய் போறதுக்கு மருந்தா அப்படின்னா இல்ல. எந்த மருந்தாலையும் நோய் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டால் நாம இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்குவோமா? 40 வயசு ஆயிடுச்சு, பிபி வரத்தான் செய்யும் அப்படின்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். முட்டாள்தனமா அறிவுபூர்வமான? அறிவுபூர்வமானதா முட்டாள்தனமா? 40 வயசான பிபி வரும்னு ஏதாவது சட்டமா? இல்ல 40 வயசான சக்கரை வரும்னு ஏதாவது சட்டமா?
இல்லை, எதுவுமே சட்டம் கிடையாது. நாம் ஆரோக்கியமாகவே படைக்கப்பட்டோம். ஆண்டவனுடைய கருணையில் நாம் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாகவே படைக்கப்பட்டோம், ஆரோக்கியமாகவே இருப்போம், ஆரோக்கியத்துடன் தான் இறப்போம். இதான் உண்மை. ஆரோக்கியம் இல்லைன்னா சாவு கூட வராது, இழுத்துக்கிட்டே கிடப்போம். இந்த கேள்வி எப்போ போய் சேரும்னு கேட்பான் ஊரெல்லாம். ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கும் ஆரோக்கியம் இல்லைன்னா. நல்லாவே இருந்துட்டு இருந்தாரு, தப்புன்னு ஒரு நாள் போயிட்டாரு, சொல்லிட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? கிராமத்துல இன்னும் அது நடக்குதா இல்லையா? எங்க அப்பா கூட இந்த ஜனவரி 10ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி சொல்றாரு, நான் இனி ஒரு வாரம் அதிகபட்சம் இருப்பேன் அப்படிங்கிறார். என்ன கிளாரிட்டி! 10ஆவது நாள் போயிட்டார். 93 அவருக்கு, 93. உங்களுக்குள்ளே அப்படி பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்து போனதை பார்த்திருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்னை உணரக்கூடிய ஒரு சத்தியம் இருந்தது. அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்லிக் கொடுக்க போறேன், அதை நீங்களும் உணர முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப அது எப்படி அடையலாம் அப்படின்னா, இந்த விஷயங்களில் இருந்து எந்த தொடர்பும் இல்லாதவங்க, நம் உணர்வுகளை கவனிப்பவர்கள், நமக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய கிளாரிட்டி, ஒரு திண்ணமான எண்ணம் நமக்கும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா நான் கரெக்டா நாளைக்கு வந்து செஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு தான் அர்த்தம். உங்களுடைய உடல் ஒத்துழைக்குது, உங்களுடைய மனசு ஒத்துழைக்கிறது, உங்கள் சூழல் ஒத்துழைக்கிறது தான் அர்த்தம். அப்ப அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ வாழ்க்கை நம்ம கையில இருக்கும், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கையில இருக்கும். தொடர்ந்து மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இப்படி இருந்தா எப்படி இருக்கு வாழ்க்கை? நீ 15 வருஷம் ஆச்சு சக்கரை மாத்திரை ஆரம்பிச்சு, நீ எதுக்கு கிட்னியை பார்த்துக்கோ, ஹார்ட்டை பார்த்துக்கோ, லிவரை பார்த்துக்கோ அப்படின்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் பார்த்துருந்தா நான் எதுக்கு இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க தோணுதா இல்லையா? உங்களுக்கு எதையுமே பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா நீங்க? அப்படி பார்த்துருந்தா நான் சர்க்கரைக்கே வந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு தோணுதா இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு தவறான வழிகாட்டுதல் அப்படிங்கிறத நம்ம புரியாத வரைக்கும் அந்த தவறான வழியிலேயே நாம் நடந்து கொண்டு இருப்போம். கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம் பண்றது எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லைன்னு நமக்கெல்லாம் தெரியும். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? நம் கூருணர்வை கூர்ந்து கவனிக்க முயற்சிப்போம். இன்றிலிருந்து என்னென்ன கூருணர்வு? அது பசித்து புசி எல்லாத்துக்கும் தெரியும், யாருக்கு தெரியாது? ஆனா எத்தனை பேர் செய்யறோம்? அதானே முக்கியம். எத்தனை பேர் செய்யறோம்? எங்க விடுறாங்கப்பா, அவசரம் ஆச்சு சீக்கிரம் சாப்பிடுங்கிறாங்க, ஆக்கி வச்சிருக்கிறேன் தின்னு ஓட்டு போங்கிறாங்க, ஆறி போயிடும் அதுக்குள்ள சாப்பிடுங்கிறாங்க. அதனால நான் என்ன பண்றது, சங்கடப்படுத்தக்கூடாது, அவங்களுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு அது புரியாததுனால அவங்க சொல்றாங்க. இப்போ அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் பசியோடு நாம் உணவருந்த முயற்சிப்போம், உணவருந்துவோம். முயற்சியே வேண்டாங்கிறார். பசியோடு சாப்பிடுவோமா? கஷ்டமா இது? ஸ்கூலுக்கு போறவங்க 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா காலையில் 5:30 மணிக்கு எந்திரிக்கணும், அப்பதான் பசிக்கும். நீங்க 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு எந்திரிச்சு அந்த காக்கா மாதிரி ஒரு குளியல் போட்டு ஓடி வந்து டிஃபன் கேரியர் தூக்கிட்டு பிளேட் முன்னாடி உட்கார்ந்தா பசிக்குமா? கட்டாயம் பசிக்காது. அப்போ பசியாத உணவு விஷம் என்று தெரிந்து கொண்டால் நாம் அதை சாப்பிடுவோமா? ரொம்ப சிம்பிள். பசியாத உணவு விஷம். நாளைக்கு வந்தா நான் இருக்க மாட்டேன், நீங்களே இருக்க மாட்டீங்க. இங்க இருப்போமா யாராவது? அது மாதிரிதான் நீங்க வரவேற்பு இல்லாத இடத்துல உங்க சாப்பாடு அனுப்புறது விஷம். அடுத்தது சுவையாத உணவும் விஷம். இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கலா தான் சாப்பிடுறோம் நம்ம எல்லாம் அதிகபட்சம். காரணம் என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி இல்லைன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி, இது இல்லாம யாராவது சாப்பிடுறாங்களான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. அந்த டிவியில ஒரு நாடகம் நடக்குது,
அது என்னவா இருக்குதுன்னு பார்த்தா ஒரு சோகமான நாடகம் நடந்துட்டு இருக்குது. ஒரு அம்மா நிறைய காசு வாங்கிட்டு மேக்சிமம் அழுது உங்களை அட்ராக்ட் பண்றோம். நல்லது. அந்த அம்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணது. நீங்க அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டீங்க. அந்த அம்மாவுடைய கஷ்டம் உங்களுக்குள்ள போந்துருச்சு. இப்ப உங்க கண்ணில் கூட தண்ணீர் சொட்டுது. ஆனா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் சாப்பிடும்போது. இப்போ உங்களுக்கு உண்மையிலேயே உமிழ்நீருங்கிற ஒரு வாயில அந்த ரசம் சுரக்குமா? சுரக்க முடியாது. ஏன் சுரக்க முடியாதுன்னா, கண்ணுல தண்ணி வந்தா வாயில உமிழ்நீர் வராது. நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஒரு சுவை நீர் சுரக்குதுன்னா கண்ணுல நீர் வராது. அதே மாதிரி கண்ணுல நீர் சுரந்தா சுவை நீர் வராது. இதை நீங்க கவனிக்கலைன்னா இனிமேல் கவனிச்சு பாருங்க. அப்ப இந்த உமிழ்நீர் வரலன்னா உடம்புல எந்த ஜீரண நீரும் சுரக்காது. இது ஒரு மெக்கானிக்கலா உள்ள போயிட்டு மெக்கானிக்கலா அது வெளியே வர்றதுக்கான முயற்சி பண்ணோம். வெளியே தள்ள முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் சொல்ற மலச்சிக்கல், அதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு. மலச்சிக்கல்ல இருந்து பல சிக்கல் உருவாக்கக்கூடியது நம்ம சாப்பிடுற உணவை சாப்பிடாதது. உணவு 15 நிமிஷம் சாப்பிடுவோமா ஒரு நாளைக்கு? காலையில, மத்தியானம் ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம், மொத்தம் ஒரு 45 நிமிஷம் கவனத்தோட சாப்பிட முடியுமா? முடியாதா? அப்படின்னா கட்டாயம் முடியும். ஆனா அது நமக்கு இத்தனை நாள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா டிவி வச்சிருக்கிறத பாக்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம சாப்பாடை போட்டு அந்த டிவிக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து சாப்பிடுற வேலையை இனிமேல் புரிஞ்சுக்கிட்டோம்னா செய்ய மாட்டோமா இல்லையா? அப்ப சாப்பிடுற வரைக்கும் கவனத்தோட சுவைச்சு அந்த மனசை ஒருமுகமா வச்சு சாப்பிடுறது ஒரு பெரிய கலை. அது என்ன விஷயம்னா, அந்த சாப்பாடு தான் நாம மாறுறோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு நமக்கு தெரியுது? இது வரைக்கும் பழமா இருந்தது, அது உள்ள போயிடுச்சு, அது நீங்களா மாறிடுச்சு. உண்டா இல்லையா? இது எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னா, அது ஒரு அரை நாள் ஆகலாம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம். அது பொருளை பொறுத்து மாறுபடும். அப்ப அது நாமளா மாறுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அதனோடு ஒன்றி இணைந்து செயல்புரியணும் மானசீகமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப அதை சாப்பிடும்போது எவ்வளவு அக்கறையா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் அதை சரியா செய்வோம். அடுத்தது நாம் என்ன சாப்பிடணும். இந்த என்ன சாப்பிடணுங்கிறது கட்டாயமா மனுஷனுக்கு மனுஷன் மாறும். ஆனா இருந்தாலும் கூட விஷமான உணவுகளை சாப்பிட்டால் கட்டாயமா ஆரோக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப எப்படி மருந்து சாப்பிட்டா நோய் வரத்தான் செய்யும் சொல்றாங்க, அதே மாதிரி தவறான உணவு சாப்பிட்டாலும் நோய் வரத்தானே செய்யும். யாராவது தவறான உணவு சாப்பிடுவோமா சார் அப்படின்னா, நம்மள திட்டமிட்ட தவறான உணவு சாப்பிடுற மாதிரி இருக்குது இன்றைய காலம். இதுக்கு நான் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அப்பதான் சாப்பாட்டினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். இந்த உலகத்துல மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அதிபர் இருந்தார் அப்போ 2003. அந்த அதிபருக்கு ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம், பைபாஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாரு. சாப்பாடு எல்லாம் அவர் சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு எந்த கஷ்டமும் தீரல. ரொம்ப கஷ்டம் அதிகம்தான் ஆச்சு. அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணாங்க, ஸ்டண்ட் வைக்கிறது அந்த காலம் வந்துருச்சு. அடுத்தது இந்த ஸ்டண்ட் கூட வச்சாங்க, 5 இடத்துல வச்சு பார்த்தாங்க. அது வச்சா ஒரு வாரம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. திரும்பவும் பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கடுத்து திரும்பவும் அவர் இன்டென்சிவ் கேரியர்ல வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி
மருந்துகள் அதிகப்படுத்தி இப்படி ரொம்ப சிரமப்படுத்தி 2006 வரைக்கும் ரொம்ப பாடாப்பட்டுட்டேன்னாரு. அப்புறம் அவங்க டீம், டாக்டர் டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இதை பாருப்பா, நீங்க எல்லாம் நல்லவங்க தான், நல்லா தான் பண்றீங்க, ஆனா இது எனக்கு என்னால் இது கொஞ்சம் கூட என்னுடைய உடல் ஒத்துக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுது. நீங்க ஒரு சின்ன காரியம் பண்ணுங்க எனக்காக. நீங்க எல்லாம் உலகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுவாங்க, சுத்தி பார்த்து வந்துட்டு யாரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னு பாருங்க, நோய் இல்லாம இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அந்த டாக்டர் டீம் 50 பேர் கிளம்பி போறாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம். இந்த உலகத்துல ஒரு 7-8 இடத்துல வந்து ப்ளூ ஜோன் சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அதாவது நம்ம இந்தியாவினுடைய இமயமலை பகுதியில ஹுன்சே அப்படின்னு சொல்லியும், ஜப்பான்ல யக்கோஹாமா அப்படின்னு சொல்லியும், இப்படி உலகத்துல ஒரு 7 இடத்துல இருக்கிறவங்க எந்த மருந்து பயன்படுத்துறது இல்லை. அவங்களுக்கு மருந்துன்னா தெரியாது என்னன்னு. அவங்க ஊர்ல மருந்து கடையே இல்லை. அவங்கெல்லாம் 85 வயசுக்கு மேல 130 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. 85 வயசுங்கிறது சின்ன வயசு. அவர் சொல்லுவாங்க, ஒரு அம்மா சொல்லுது 120 வயசுல சின்ன பையன் 87வது வயசு பர்த்டே கொண்டாடுறான்னு சொல்லி. எப்படி இருக்குன்னு பாருங்க, 87வது வயசு பர்த்டே கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க அம்மா சொல்லுது 126 வயசுல. அப்ப அவங்க வயசு எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஊர்ல அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க எப்படி தன்னை பலமா வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. இதை நீங்க கூட கூகுளில் போய் சர்ச் பண்ண தெரியும். இக்கிகைஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை எழுதினவங்க இதை பத்தி நிறைய விளக்கமா எழுதியிருப்பாங்க. அந்த புக்கில் பாருங்க, ஆடியோ புக்கு கூட கிடைக்கும். இதை பத்தி பெரிய ரிசர்ச் பண்ண டாக்டர் ஒருத்தர் ஹாலின் கேம்பிள், அவர் தி சைனா ஸ்டடின்னு ஒரு புக் எழுதினார். அவருக்கு இப்ப வயசு வந்து 90 பக்கம் ஆயிடுச்சு. இன்னும் அவர் பாடம்லாம் நடத்துறாரு, மேடை ஏறி பேசுறாரு. அவரு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத அந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காரு. அதை கொண்டாந்து இவர்கிட்ட சொல்றாங்க இவங்கெல்லாம். இவர் 6 மாசம் கரெக்டா அதே தான் சாப்பிட்றாரு அவங்க சொன்ன மாதிரியே. 6 மாசத்துல அவங்க கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய சிறப்பு மருத்துவர் எல்லாம் வந்து பார்த்துட்டு, இனி உங்களுக்கு வந்து மருந்து அவசியம் இல்லை, திடமா இருக்கிறீங்க, ஏன் ஸ்டண்ட் கூட அவசியம் இல்லை, எடுத்துடலாம்னு சொல்லி எடுத்து விட்டாங்க. உங்களுக்கு எனக்கெல்லாம் வச்சா எடுத்து விட மாட்டாங்க. ஏன்னா எடுத்து விடும்போது செத்து போயிடுவோம் நம்ம. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மகிட்ட கிடையாது. ஆனா அவருக்கு இருந்தது, அப்ப எடுத்து விட்டாங்க. எல்லா மருந்தையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அவர் தன்னுடைய பொண்ணுடைய மேரேஜ் அன்னைக்கு இதை வந்து டிக்ளேர் பண்றாரு, சொல்றாரு ஜனங்களுக்கு, இந்த மாதிரி இருந்தது, நான் இந்த மாதிரி சரியாயிட்டேன்னு சொல்லி. அவர் யாரும் அல்ல, பில் கிளின்டன். அவர் அதோட நிறுத்தல. அந்த சோன்சோ வருஷத்துல, அந்த சுகமான வருஷத்துல 14,000 ஸ்கூல்ல என் குழந்தைங்க ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறார், வலியுறுத்துறார், பாடமா நடத்துறார். அவரே போய் பாடமா நடத்துறார். இப்ப அதை நாம செய்ய வேணுமா வேண்டாமா? கட்டாயம் செய்யணுமா இல்லையா? ஆமா. இப்ப அந்த உணவு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் சொன்ன உணவு என்னன்னா, செஞ்ச உணவு, சாப்பிட்ட உணவு. இப்ப நாமெல்லாம் நீண்ட நேரம் சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிடும்போது முதல்ல ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிடுறது எல்லாருக்கும் ஒரு பழக்கம் தான், தெரியும். அதாவது உண்ணாநோன்பு வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு முதல்ல பழரசம் கொடுத்துட்டு அப்புறம் தான் மற்ற உணவெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா செரிமானம் ஆகாது, முதல்ல பழரசம் தான் கொடுக்கணும். இதுதான் இயல்பு. அது மாதிரி இப்ப நைட்டு பூரா சாப்பிடாம இருந்துட்டு காலையில எந்திரிச்சதுமே அதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஃபாஸ்டிங்க வந்து உடைக்கிறீங்க, அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ முதல்ல எதில் ஆரம்பிக்கணும்னா, நாம அந்த மாதிரி நல்ல பால் ஊற்றி திக்கா காப்பி குடிக்காம அவர் என்ன குடிச்சாருன்னா பழரசம் குடிச்சார். என்ன பழரசம் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி வேற பழரசம் இல்லை. ஆமா, அந்தந்த ஏரியாவில் விளைஞ்ச
புளிஞ்சா ஜூஸ் வரக்கூடிய ஜூசி ஃப்ரூட்ஸ்னுடைய பழரசம் அவருடைய உணவில் பாதியாக இருந்தது. மீதி எப்ப சாப்பிடுற மாதிரி வெந்த சாப்பாடு சாப்பிட்டாரு. மத்தியானம் பச்சை காய்கறிகள் சொல்றோம்ல, சாலட்ஸ், வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் அப்படியே சாப்பிடுறோம்ல, அது மாதிரி அதை சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டாரு. நைட்டு அதே மாதிரி. இதை சாப்பிட்டா என்ன ஆகும்? இதை சாப்பிட்ட பின்னாடிதான் அவருக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போச்சு. அவ்வளவு சீரியஸா இருந்த ஒருத்தருக்கே அது சரியா இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாம் சுகமா இருக்கும் போதே அதை சரியா ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இன்னும் நமக்கு நல்லா இருக்குமா இருக்காதான்? நமக்கு நோய் வராம பலமா திடகாத்திரமா இருப்போமா இல்லையா? அதனால நாம இதைய அவர் நினைச்ச மாதிரி, அவர் எப்படி 14,000 ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுத்தாரோ நாம 14,000 ஸ்கூலுக்கு போக வேண்டாம். நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்ம நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்ம உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி இருங்கப்பா, நீங்கெல்லாம் ஆரோக்கியமா இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க எப்ப பார்த்தாலும் நோய் வந்துருச்சுன்னு சொன்னா எங்களுக்கு பதட்டமா இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் இதை திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? அப்போ காலையில பழத்தோட பழரசத்தோட சாதம், மதியமும் இரவும் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டுட்டு சாப்பாடு, இப்படி எடுத்துக்கலாமா? குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நட்ஸ், அதாவது கொட்டை வகைகளை சாப்பிடுது அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு பெரிய கொட்டை சாப்பிடலாம் அப்படின்னா, உங்க வெயிட்டை கிராம் ஆக்குங்க. அதாவது இப்போ 70 கிலோ இருக்கிறீங்கன்னா 70 கிராம் கொட்டை சாப்பிடலாம். அப்ப 70 கிராம் கொட்டை என்ன கொட்டை சாப்பிடலாம் அப்படின்னா, நிலக்கடலை சாப்பிடலாம் நல்லா ஊற வச்சு. இல்லைன்னா தேங்காய் ஒரு மிகப்பெரிய கொட்டைன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கோகனட் இஸ் த பிக்கஸ்ட் நட்டு. இதுதான் உலகத்திலே சிறந்த நட்டு. ஏன்னு கேக்குறீங்களா? தேங்காயில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்துல வேற எங்கேயும் கிடையாதுங்கிறாங்க. அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, தேங்காயில இந்த மூளை செல்கள் கெட்டு போனா அதை மறு உருவாக்கம் செய்யறதுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே மருந்து கிடையாது. அதனால நம்ம தேங்காயில எங்க போகுது? அமெரிக்காக்காரனுக்கு போகுது. ஏன்னா வருஷம் அவனுக்கு 1,15,000 பேருக்கு மேல மூளை நோய் வந்துருது. அதாவது அல்ஜிமரல் டிசீஸ் அல்லது டிமினிஷியா அப்படிங்கிற டிசீஸ் வருது. அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? காலையில எந்திரிச்சு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்படின்னா எல்லாம் மறந்து போச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை நம்ம நாட்டுல வராது. இனிமேல் இப்படியே போனா வந்தாலும் வந்துடும். ஏன்னா நிறைய மருந்து சாப்பிட்டோம்னா நம்ம மூளையும் கெட்டு போயிடும். அப்போ நம்ம மூளையை ஷார்ப்பா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? தேங்காயை சேர்க்கணும். ஏன் அப்படி அப்படின்னா, அந்த சோடியம் மோனோலாரிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த பயோகெமிக்கல் வேற எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, தாய்ப்பாலில் இருந்தது. முதல்ல இருந்தது, இப்ப இருக்குதான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நாம தான் தேங்காயும் சாப்பிடுறது இல்லை, நல்ல உணவும் சாப்பிடுறது இல்லை, தாய் கொடுக்கறது விஷம்தான். அது செக்கப்புன்னு சொல்லி ஒரு வழி பண்ணிடுறோமா இல்லையா? நல்ல உணவு கொடுக்கறதுக்கு பதிலாக அதுக்கும் விஷம் தானே கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப நல்ல உணவு கொடுத்தா தாய்க்கு பால், தேங்காய் பாலை விட அதுல நல்ல ஒரு சோடியம் மோனோலாரிக் ஆசிட் இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் சுரக்கும். அப்போ உலகத்திலேயே ஒரு தலைச்சிறந்த உணவுன்னு சொல்ல வந்தா தேங்காய் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த தேங்காயை நாம் இனிமேல் வீணாக்குவோமா? ஆனா ஒரு விஷயம், தேங்காயை அப்படியே சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. சாமானியமா கடிச்சு சாப்பிடணும், நல்லா மென்னு சாப்பிடணும். அதெல்லாம் யார் பண்ற வேலை? இப்பெல்லாம் நம்ம ரொம்ப சாஃப்டா சாப்பிட்டு பழகிட்டோம். தேங்காயெல்லாம் கடிக்க முடியாதுங்க அப்படின்னு சின்ன குழந்தைகளே மாறிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? தேங்காயை இப்போ பாலா எடுத்து சாப்பிடலாம். எப்படி பால் எடுக்கிறது? தேங்காயை சுரண்டி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி புளிஞ்சிங்கன்னா பால் வந்துடும். அதில் ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஒரு டிஃபன் கேரியரில் மூடி வச்சிட்டிங்கன்னா 2 மணி நேரத்தில் சூப்பரான டேஸ்டான மோர் ஆகிடும். தேவைப்பட்டால் அதுக்குள்ளே ஒரு பச்சை மிளகாய் காம்போட போட்டுடலாம், அல்லது கிள்ளி போட்டுடலாம், அல்லது வெட்டி போட்டுடலாம் பச்சை மிளகாயை. எதுக்கு? அந்த தேங்காய் பால் மோராக மாறிடும், டேஸ்டியான மோராக மாறிடும். அப்போ அதனோட தன்மை கெடாமல் இருக்கும். நீங்கள் மோருக்கு பதிலாக, தயிருக்கு பதிலாக இந்த தேங்காய் பாலை பயன்படுத்திக்கலாம். இதனால என்ன நடக்கும்? ரொம்ப அறிவு கூர்மையா இருக்கும் நம்ம குழந்தைங்க, நாம ரொம்ப திடமா இருப்போம். இதுக்கு என்ன வரலாறு அப்படின்னா, சிலோன்காரங்கெல்லாம் பாருங்க,
இந்த தேங்காய் பால் எல்லாமே ஒன்னையும் சாப்பிடுறது இல்லை. சரி, அவனுக்கு என்னாச்சு? அவன் பாத்தீங்கன்னா அவ்வளவு திடகாத்திரமா இருக்கிறான். அது மட்டும் கிடையாது, இளமையா காட்சி அளிக்கிறான். அப்படின்னா அவன் அவன் பார்த்தா ஒரு 40 வயசு மதிக்கத்தக்கதா இருக்கும். உங்களுக்கு வயசு என்ன ஆச்சுன்னு கேட்டா 75. அப்போ இளமையை தக்க வச்சுக்கிற குணம் எங்க இருக்குது? தேங்காயில் இருக்கிறது. அப்ப நாம அந்த தேங்காயை விடலாமா? விடக்கூடாது. நாளைக்கே சட்னி ஆட்டி சாப்பிடுறதெல்லாம் நிறுத்திட்டு என்ன பண்ணணும்? பாலா, தயிரா, மோரா அப்படி ஆக்கி அந்த தேங்காயில இருந்து நான் சொல்றது ரெகுலர் கன்சம்ஷன்ல தேங்காய் இனிமேல் இருக்கணும். அது நம்மளுடைய உணவு. அது யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அதுல எப்படி மோசமாயிட்டோம் தெரியுமா? யாருமே தேங்காய் சாப்பிடுறது இல்லை. படிக்காதவனை பார்த்து என்னப்பா தேங்காய் எல்லாம் சாப்பிட மாட்டேயான்னு கேட்டேன். கொழுப்பு பண்ணாது, அதுக்கு சாப்பிட்டா கொழுப்பு செத்து போயிடுவாங்கிறான். படிக்காதவன், அவனுக்கு பேப்பரை படிக்க தெரியாது, அவன் சொல்றான். அப்போ நம்மளை எவ்வளவு அடிமட்டமா வச்சிருக்கிறாங்க, இந்த விஞ்ஞானமே புரியாத மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம இந்த உணவை நாம் அன்றாட நம் வாழ்க்கையில பயன்படுத்த தவற மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப நட்டுக்கு அதாச்சு. அப்ப என்னதான் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இருக்கிறதுலயே ஒரு வெள்ளையான விஷம் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப தேங்காய் பாலுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷம் இருக்குது. ஆனா நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சா ரொம்ப சத்து வரும், காலையில ஒரு டம்ளர் பால் குடிக்கணும், அதுக்குள்ள அது குப்பை வேற போடணும், உள்ள அந்த பவுடர் எல்லாம் போட்டு நல்லா ஆத்தி நல்லா திக்கா குடிச்சா என் குழந்தை ரொம்ப அறிவாளி அப்படியெல்லாம் விளம்பரம் வேறப்படுத்துறாங்க. இந்த 23, 27 சத்துக்கள் உள்ள இந்த பவுடரை, இந்த தூளை சாப்பிட்டீங்கன்னா நீ இப்படி வளருவ அப்படின்னு என் ஜப்பான்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்து அப்படி வளருவேன்னு சொல்ல வேண்டியதானே? அவன் கேஸ் போட்டு உள்ளதுக்கு போட்டுருவான். ஏன்னா இந்த பித்தலாட்டம் எல்லாம் அங்க நடக்காது. ஆனா நாம அப்பாவி அப்ராணி ஒன்னும் செய்ய மாட்டான். நீ என்ன வித்தாலும் சாப்பிடுமா? என்னமா இருக்கிறோம்? எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுப்போம். அப்போ எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுங்கிற அளவுக்கு நாம மாறி வந்துட்டு இருக்கிறோம். இதுல நமக்கு அறிவுபூர்வமான சிந்தனை நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்க தான் சிந்திக்கணும். எவன் எதை வித்தாலும் எந்த விளம்பரத்தில் எது வந்தாலும் அது அவனுடைய லாப நோக்கமே தவிர நம்மளுடைய மாமா மச்சன் கிடையாது. என்னை காப்பாத்துறதுக்கு அவன் ஓடி வந்துருவான்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவனுக்கு வியாபாரம் நடக்கணும். அதனால இந்த வெள்ளை விஷத்தை முதலில் ஒழிங்க. ஐயா எனக்கு மாடு இருக்குது, நான் அதுலயே கறந்து சாப்பிடுறேன், நல்ல கறந்து நல்ல விலைக்கு வித்துடு, குடிக்காத. ரெண்டாவது, இந்த மாவு ஐட்டங்களை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வாங்காத, ஆட்டி வச்சு நாள் கணக்கில் வச்சிருந்து திங்காத. மாவுதான் நோவு, மாவுதான் நோவு, அப்புறம் நோவுதான் சாவுன்னு சொல்லி வரும். அது வேண்டாமல்ல நமக்கு. ஆனா அதுக்கு அடிமையாயிட்டோம் நம்ம. அதாவது மென்மையா சாப்பிட்டு சாப்பிட்டு அடிமையாயிட்டோம். அதனால பல்லுல உறுதி கம்மியாகி போச்சு. அதனால என்னாச்சு? சாப்பிடுறதுக்கே சுணக்கம், அப்ப நடக்கிறதுக்கு ரொம்ப சுணக்கம். நாங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது 6ஆம் கிளாஸ்ல இலக்கிய மன்ற விழாவில் பேசுவார் ஒரு வாத்தியார், தமிழ் வாத்தியார். நிற்கையில் நிமிர்ந்து நெல் நடப்பதில் மகிழ்ச்சி கொள் சற்றே தினந்தோறும் விளையாடு. இன்னைக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் ஒரு சின்ன குட்டி ஒரு டப்பா வச்சு உட்கார்ந்த இடத்துலயே விளையாடுதுங்க. வெத்தலை வாக்கு போடுது, இப்படி 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 பண்ணிட்டே இருக்கும். விளையாட்டுன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது குழந்தைகளுக்கு. அதுக்கு எப்படி பசிக்கும்? பசிக்கவே பசிக்காது. எப்ப கேட்டாலும் பசிக்கலன்னு தான் சொல்லுது. அப்போ நீங்க என்ன செய்யணுங்கிறதே மறந்துட்டோம் நம்ம இப்ப. அது மாதிரி இல்லாம இனிமேல் நல்லா ஓடி ஆடி விளையாடணும், நல்லா கடிச்சு சாப்பிடணும். இந்த வீணா போனதையே சாப்பிடக்கூடாது. பிஸ்கட் நம்ம குழந்தைகளுக்கு பெருமையா வாங்கிட்டு போய் கொடுக்கறோம்ல, மிகப்பெரிய பாவம் பண்றீங்க உங்க குழந்தைகளை. நீங்க சீக்கிரம் பிளட் பிரஷர் மாத்திரை கொடுக்கறதுக்கு தயார் பண்றீங்க. அந்த பிஸ்கட்ல 4 அளவு உப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதை கொடுப்பீங்களா? அதை சூடு பண்ணணும்னா அதை முறையா
உடைக்கும் போது படக் படக்குன்னு சத்தம் வரணும்னா 4 அளவு உப்பு போட்டு அதுக்கு ஒரு மாஸ்க் கெமிக்கல் போட்டு அதை வேக வச்சாதான் 2 தடவை வேக வைக்கணும். அதுக்கு பேரு தான் பிஸ்கட், பை ஹீட்னு அர்த்தம். அந்த கர்மத்தை வாங்கி நாம பெருமையா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளா, பிஸ்கட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதன் மேல ஒரு எண்ணம் வராது இனிமேல். அப்ப அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்? நம்மளுடைய பாரம்பரியமான தேங்காயில விதவிதமான ஸ்வீட் செய்யுங்க, எள்ளுல ஸ்வீட் செய்யுங்க, நிலக்கடலையில ஸ்வீட் செய்யுங்க, இதெல்லாம் கொடுங்க. இன்னும் தானியங்கள்ல ஸ்வீட் செய்யுங்க, இதெல்லாம் கொடுங்க. உங்க குழந்தைகளை ஆரோக்கியமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அது கொஞ்ச நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப கேவலமா கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிறீங்கள. அப்ப அதை சொல்லி 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 புரிய வச்சு நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமா பலமா இருக்கணும் அப்படின்னா அந்த அக்கறை நமக்கு இருக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த பேக்டு ஐட்டம் அப்படின்னால கெடாம இருக்கிறதுக்கு அதுக்குள்ள விஷம் இருக்கு. விஷம்னா கொல்ற விஷம் கிடையாது, உடனே மெல்ல கொல்லும் விஷம். அதுக்கு பேரு தான் பிரிசர்வேட்டிவ். இப்ப நீங்க போய் கடையில மாவு வாங்குறீங்கன்னு வைங்க, அரைச்ச மாவு, அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு பொருள் போடுவான். அந்த பொருள் போடலன்னா அதுல பூச்சி வந்துடும். அப்ப பூச்சி வரக்கூடாதுன்னு என்ன போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா இல்ல? அப்ப இந்த பூச்சி கொல்லியை உள்ள போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் பிரிசர்வேட்டிவ் அவங்க கௌரவமா சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள பூச்சிக்குள்ளின்னு ஒரு விஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சா நாம இனிமேல் அந்த மாவு வாங்குவோமா? நம்ம எல்லாம் சப்பாத்தி சாப்பிடுறோம், உண்டா இல்லையா? சாப்பிடுறோமா இல்லையா? அதுவும் எதுக்கு? சர்க்கரை நோய் வரக்கூடாது. எவ்வளவு பெரிய அறிவு நமக்கு! சப்பாத்தி சாப்பிட்டா தான் சர்க்கரை நோய் வரும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதிர்ச்சியா இருக்கா? உண்மை அதுதான். அதாவது அந்த கோதுமையில இருக்கக்கூடிய ஒரு ஜவ்வு, கோதுமையை வாயில போட்டு மென்னீங்கன்னா ஒரு ஜவ்வு வருது பாத்தீங்களா, கம் மாதிரி. அந்த கம் தான் குளு. அந்த குளு இருக்கிறது என்ன பண்ணுதாமா, நம்ம மண்ணீரல்ல இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்லும் ஒரு செல் இருக்கு. அந்த பீட்டா செல்லு தான் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு செக்ரீஷன். ஒரு வாயில எப்படி உமிழ்நீர் சுரக்குது அது மாதிரி மண்ணீரல்ல ஒரு உமிழ்நீர் சுரக்கும். அந்த நீர் ஜீரண நீர், அதுக்கு பேரு இன்சுலின். இந்த இன்சுலின் சுரக்கிறத கெடுத்து குட்டிச்சவராக்குறது தான் இந்த மாவு. அது கூட விஷத்தையும் சேர்த்துனா, அதாவது இந்த பிரிசர்வேட்டிவ் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமா காலி ஆயிடும். இப்ப விதவிதமான ரத்தம் சார்ந்த நோய்கள் வருகிறது என்று காரணம் என்னன்னா இந்த மண்ணீரலை கெடுக்கக்கூடிய இந்த மாவு பதார்த்தங்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம ரத்தம் சார்ந்த எந்த நோயும் வராம இருக்கணும்னா இந்த மாவுல இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு ஏதாவது விஞ்ஞான பூர்வமா சொல்லிட்டீங்க, ரைட்டு. வரலாற்று பூர்வமான நிகழ்வுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா, இப்போ நமக்கு நெல் தான். தஞ்சாவூர்னா நெல் தானே வரும் நம்ம ஞாபகத்துல. நம்ம ஊர்னா அரிசி தான். ஆனா பஞ்சாப்னு கேளுங்க, கோதுமை தான். அங்க என்ன சாப்பிடுறாங்கன்னா தொடர்ந்து கோதுமை தான் சாப்பிடுவாங்க, ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. அடுத்தது பால் சாப்பிடுவாங்க. பாலும் ரொட்டியும் தான், கோதுமை ரொட்டியும் பாலும் தான் அவங்களுடைய ஆஸ்தான உணவு. சரி, அதனால என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியாவிலேயே கேன்சர் எக்ஸ்பிரஸ் ஓடுற ஒரே மாநிலம் பஞ்சாப். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது இப்போ 60% நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டு இருக்கிறது கேன்சர். இப்போ பிறக்கிற குழந்தைகள்ல இருந்து நோயினுடைய உருவாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப சொல்லுங்க, இந்த பால் அதிகமா சாப்பிடுறவங்க பஞ்சாப்காரன். நாமெல்லாம் டம்ளர்ல குடிப்போம், அவன்லாம் டம்ளர்ல குடிச்சா பிச்சைக்காரனாட்டு பார்ப்பான். மக்ல குடிப்பான், 4 டம்ளர் 3 டம்ளர் சைஸ்ல பெரிய மக்கு வச்சிருப்பான், அதெல்லாம் குடிப்பான். பால் என்ன இருக்குது அப்படின்னா காசின்ங்கிற ஒரு ஜெல், ஒரு ஜவ் இருக்குது. இப்ப எப்படி கோதுமையில ஒரு ஜவ் இருக்குன்னு சொன்னால அதே மாதிரி பால்ல காசின் ஒரு ஜவ் இருக்கு. இந்த ஜவ் என்ன பண்ணும் அப்படின்னா குடல்ல போய் ஒட்டிக்கும். ஒட்டிட்டு என்ன பண்ணும், ஜீரண சக்தியை குட்டிச்சவராக்கிடும். அப்புறம் எது சாப்பிட்டாலும் ஒழுங்கா செரிமானம் ஆகாது. சீக்கிரம் கீரி புழுன்னு சொல்றோம் இல்லையா, கீரி பூச்சி சொல்றோம் இல்லையா, அந்த பூச்சி புழு உற்பத்தி ஆகிரும் வயிற்றுக்குள்ள. அப்ப ஜீரணத்தை கெடுத்துப்படும். இது சாதாரண சளியிலிருந்து கேன்சர் வரைக்கும் சர்க்கரை நோய் உட்பட எல்லா நோய்களையும் உண்டாக்குறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பால் அப்படின்னு இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்லுது. அப்போ அந்த பாலை நாம பயன்படுத்தலாமா அப்படின்னு இனிமேல் சிந்திக்கணுமா வேண்டாமா?
அதுக்குதான் விஞ்ஞான பூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து நமக்கு நல்ல ஒரு உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை நாம் எடுத்தால்தான் இனி வரும் சந்ததிகளுக்கு நாம் ஒரு ஆரோக்கியத்தை விட்டு வைக்க முடியும், வழிகாட்ட முடியும், நாமளும் ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்படின்னு நம்மளை நாம சரி பண்ணிக்கணுமா வேண்டாமா? சிந்திக்கணுமா இல்லையா? இதுக்கான வழிகளை நாம் தேடணும் இல்லையா? ஆமா. இதோட நாம் நிறைய கீரைகளை அதிகமா பயன்படுத்தணும். அது எதுக்கு சார் அப்படின்னா, நமக்கு ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதிக்கு காரணம் நம் உடலில் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காயங்கள். கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தெரியும். அப்ப அந்த சின்ன சின்ன காயங்களை கூட ஆற்றக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா கீரைகளுக்கு இருக்குது. அதனாலதான் நம்ம பெரியவங்க எல்லாம் மூலிகைகள் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த மூலிகை சாறு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி புண்ணுகளை எல்லாம் ஆத்தும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க கீரை சாப்பிட்டா ரொம்ப பிரிஸ்கா இருக்கா இல்லையா? ஒண்ணு இல்லை, முருங்கைக்கீரை இல்லாத ஊர் இருக்கா? சாப்பிட்றீங்களா? என்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டேங்க. டெய்லி சாப்பிடுங்க, 2 நாளைக்கு ஒருக்கா சாப்பிடுங்க, வேற வேற கீரை சாப்பிடுங்க. சாப்பிட முடியுமா முடியாதா? முடியும். ஆனா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? அந்த வடக்கல்ல போட்டு வதக்கி உண்டுல நாக்கி கருக்கி கீரையான்னு கேட்கிற மாதிரி பண்ணி சாப்பிடப்படாது. தண்ணிக்குள்ள வேகணும், தண்ணிக்குள்ள வேகணும். அப்பதான் அந்த கீரையினுடைய ரசம் நமக்கு கிடைக்கும். அப்போ உணவில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோமா இல்லையா? அப்படி இல்லைன்னா உடல் நம்மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து விடும் வியாதி என்ற பெயரில். வியாதிங்கிறது ஒண்ணும் இல்லை, ஒழுங்கு நடவடிக்கை. நாம ஸ்கூலுக்கு லேட்டா போனா நம்ம ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுவாரு? ஸ்கூல ஒரு ரவுண்டு வா. எதுக்கு? ஒழுங்கா வரலைவன். அப்ப இவன் மேல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அது மாதிரி நம்ம உடல் நாம் அதை சரியாக கவனிக்காமல் விட்டால் நம் மீது அது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு பேர் தான் டிசீஸ். டிசீஸ் இஸ் நத்திங் பட் தி டிசிப்ளினரி ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஒழுங்கா இரு, இல்லைன்னா பெஞ்ச் மேல ஏற்றி நிறுத்திடுவேன் அப்படின்னு நம்ம கிளாஸ் டீச்சர் சொல்ற மாதிரி நம்மளை ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் இருமல், தும்மல், காய்ச்சல், சளி, வாந்தி, பேதி, வலி எல்லாம் வருது. சார் வலி கூடவா? ஆமா. நீங்க தப்பு செஞ்சா, அதாவது எங்கேயாவது போய் முட்டிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் வலிக்குது. எதுக்கு? கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா அது தானா சரியாயிடும். தானா சரியாயிடும். நாம என்ன பண்றோம்? உடனே ஆயின்மெண்ட் போடுவோம், உடனே அது கட்டுவோம். இப்படி எல்லாம் கட்டினா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது, தழும்பாகும். சும்மா விட்டுருந்தா தழும்பெல்லாம் மாறி போயிடும். தழும்பெல்லாம் மாறணுமா? தழும்போட ஆறணுமா? தழும்பெல்லாம் மாறணும். அப்ப விஷம் அங்கே தொடக்கூடாது. ரத்தத்தில் விஷம் பட்டால் தழும்பு வரும், ரத்தத்தில் விஷம் பட்டால் தழும்பு வரும். தழும்பு வேணுமா நமக்கு? வேண்டாமல்ல. அப்போ விஷங்களில் இருந்து நம்மை காத்துக்கொள்ளணுமா வேண்டாமா? அப்போ வலிக்குது, கொஞ்ச நேரம் வலிக்கத்தான் செய்ய இடிச்சுட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வலியை பத்தி பயப்படுவோமா? பயம் உங்களை ரொம்ப ஆபத்தான நிலைக்கு கொண்டு போய் வைக்கும். அதை பற்றிய புரிதல் வேணுங்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு. எங்கேயாவது இடிச்சா வலிக்கத்தான் செய்யும். கத்தியில அறுத்துட்டேன், வலிக்காம இருக்குமா? கொஞ்ச நேரம் விட்டா அந்த ரத்தம் அப்படியே நின்றுடுதான். அதுக்கு பேரு கிளாட்டிங் டைம், ரத்தம் உறைதல். படிச்சிருப்போமா ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லாம்? அப்ப அந்த ரத்தம் உறைஞ்சிருச்சுன்னா அது தோலா மாறிடும். ஏன் சதையா கூட மாறும். ஏன் எலும்பு, கொழுப்பு, முடியா கூட மாறுறது ரத்தம் தான். அதனாலதான் இன்னும் ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ரத்தம் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாவுமா மாறுது அப்படிங்கிற ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ரத்தத்தில் ஒரு விஷத்தை நாம் கலக்க விடுவோமா? விடக்கூடாது தானே. அப்ப நம்மளை நாம ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா எந்த ஒரு விஷமும் நம் உடம்பில் கலக்காத மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணுமா வேண்டாமா? அப்படி இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருப்போமா சார்? கட்டாயம் இருப்போம். அப்புறம் இந்த தும்மல், சளி, வாந்தி, பேதியெல்லாம் ஏன் சார் ஆகுது? அதாவது நீங்க தப்பா சாப்பிட்டு செரிமானம் ஆக முடியாதத வெளியே தள்ளும் போதுதான் இருமல், தும்மல், சளி, காய்ச்சல், வாந்தி எல்லாமே. இதை கூட நம்ம பெரியவங்க கரெக்டா வச்சிருந்தாங்க. தும்முனா என்ன சொன்னாங்க? ஒரு தும்மல் தும்முனா அர்த்தராஜன் தான், 2வது தும்மல் தும்முனா ஆயுஷ் 100ன்னு சொன்னானா இல்லையா? எதுக்கு?
2 தும்மல் தும்ம நீ தகுதியானவனா 100 ஆயுஸ் வாழ தகுதியானவன்டா அப்படின்னு நம்ம பெரியவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப இருமல் தும்மல் இதெல்லாம் வியாதி கிடையாது. இதெல்லாம் நம்ம பண்ண தப்ப சரிப்படுத்துறதுக்காக நடக்கிற ஒரு ப்ராசஸ், ஒரு வேலை, ஒரு செயல்பாடு. அப்போ தும்மல் வந்தா தும்மிடு. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்லாம் கிடையாது. கொரோனா வந்துருச்சாட்டு இருக்குதுன்னெல்லாம் கிடையாது. தும்மல் வந்துருச்சு, தும்மிடுங்க. கர்ச்சீப் வேணா வச்சுட்டு தும்மிடுங்க. அதுக்காக எந்த மருந்து அவசரப்பட்டு சாப்பிட்றாதீங்க. அப்படி சாப்பிட்ற மருந்து தான் பின்னாடி வேற வேற நோயை உண்டாக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால காய்ச்சலுங்கிறது இப்படியே மூட்டை கட்டி நிறைய வச்சுட்டீங்கன்னா அந்த சூட்ல உங்க உடம்புல இருக்கிற அழுக்கையெல்லாம் கரைக்கிறதுக்காக வர்றதுதான் காய்ச்சல். அப்ப என்ன பண்ணணும், அதுவா காட்டுது வாய் கசப்பா இருக்குது. வாய் கசப்பா இருக்கா இல்லையா? காய்ச்சல் வந்தா முட்டி முட்டி வலிக்குது, கண்ணு திறக்கவே முடியல, தொண்டை வலிக்குது, எதையும் முழுங்க முடியல. அப்ப என்ன பண்ணணும், பரதேசியா கஞ்சி வச்சு குடிக்கணுமா? நம்மள அதைத்தான் செய்யறோம். காய்ச்சல் வந்தா கஞ்சி வச்சு குடிக்கிறீங்களா இல்லையா? கஞ்சி குடிக்க வேண்டியவன் யாரு? பஞ்சத்துல இருக்க வேண்டிய பரதேசிதான் கஞ்சி குடிக்கணும். காய்ச்சல் வந்தவன் அல்ல. நம்ம நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆகுது? ஒண்ணும் சாப்பிடாம கம்மன்னு கிடக்குது. அதுக்கு படைச்ச ஆண்டவன் அறிவை நமக்கு படைச்சிருக்கானா இல்லையா? வாய் கசப்பா இருக்குது, வலுவலன்னு இருக்குது, எதையுமே சாப்பிட பிடிக்கல. அப்புறம் எதுக்கு சாப்பிடணும்? சிந்திக்கணுமா வேண்டாமா? அப்ப என்ன பண்ணணும், ஒரு 6 மணி நேரம் கப்பன் படுத்துங்க. வெந்நீர் மட்டும் தேவைப்பட்டா குடிச்சிட்டு கம்மன் படுத்துக்கோங்க. காய்ச்சல் தானா குறையும். அந்த அழுக்கு தானா வெளியே போயிருச்சுன்னா காய்ச்சலே இருக்காது. அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு சமயம் பசி வந்தா இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி மாதிரி ஜூஸை புழிஞ்சு 2 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி சுடு தண்ணி கலக்கி குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளீனிங் ஆயிடும், காய்ச்சல் போயிடும். இதுல ஏதாவது உங்களுக்கு மறந்து போயிருச்சுன்னா சதீஷ் இருக்காரு, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அவர் இருக்காரு. அதனால பெல் அடிக்குதே எனக்கு காது கேட்கல, நீங்க என்ன சொன்னீங்கன்னு விளங்கலன்னு பயப்படாதீங்க. அப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் காய்ச்சல் வரும்போது நம்ம உடம்புல சூடாகி எந்த பகுதியில் அழுக்கு இருக்குதோ அந்த பகுதியில் இருக்கிற அழுக்க வெளியே தூக்கி போடுறதுக்கு தான் காய்ச்சல் வருது. அப்ப அந்த நேரத்தில் அமைதியா இருந்தோம்னா சீக்கிரம் வெளியே வந்துடும். அந்த நேரத்துல பயப்பட்டீங்கன்னா அது உள்ள போய் சிக்கிக்கும். அப்ப இந்த பயம்தான் ரொம்ப மோசமானது. அப்ப கஷ்டப்பட்ட பயம் வருது இல்ல, அதை பற்றிய தெளிவு இல்லாததுனால அந்த பயம் வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ காய்ச்சல், சளி, வாந்தி, பேதி எதா இருந்தாலும் அது தானா சரியாகக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பயம் போயிடும். இல்ல ஏதோ ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு பயந்தீங்கன்னா அந்த பயமே உங்களை அடுத்த நோய்க்கு கொண்டு போய்விடும். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி உங்க மனசுதான் எல்லா நோய்க்கும் காரணம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ நெட்டா இப்ப என்ன பண்ணணும், மனசை சமாதானமா வச்சுக்கணும், மனசை தெளிவா வச்சுக்கணும், நாம சாப்பிட்ற உணவை சரியா வச்சுக்கணும், நம்மளுடைய உணர்வை கவனமா கூர்மையா வச்சுக்கணும், பசி நேரத்துல சாப்பிடணும், தாக நேரத்துல தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும்போது எப்படி குடிக்கிறோம், இப்படி தூக்கி குடிக்கிறோம், உண்டா இல்லையா? வாய் வச்சு ருசிச்சு குடிங்க, குமிஞ்சு குடிங்க. எதுக்கு? அளவு அப்பதான் தெரியும். நீங்க எப்படி குடிச்சீங்கன்னா அளவெல்லாம் உள்ள போயிடும். எந்த ஒரு பொருள் உள்ள அளவெல்லாம் போயிட்டாலும் அது வெளியே வர்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடும், உங்களை கஷ்டப்படுத்தும், சிரமப்படுத்தும். அப்போ உள்ள அனுப்பும் போதே சென்சாஸ் பண்ணி எவ்வளவு அனுப்பணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அப்போ தண்ணி குடிச்சா கூட ருசிச்சு பொறுமையா சாப்பிடுங்க. தாகத்துக்கு தண்ணி, பசிக்கு சாப்பாடு, அசதிக்கு ஓய்வு. ரொம்ப டயர்டா இருக்கு, பரவாயில்ல கொஞ்ச நேரம் உட்காருங்க, இல்ல படுங்க. தூக்கம் தான் வருது, பரவாயில்ல தூங்குங்க, நேரத்துல தூங்குங்க. ஒரு நேரங்கிறது என்ன, ஒரு 9:30 மணி அங்கும் போது தூங்க முயற்சி பண்ணிடுங்க.
காலையில எப்ப எந்திரிச்சாலும் பரவாயில்ல, ஒரு 2 நாளைக்கு அப்படி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடுவீங்க. இது இயல்பு. அப்போ நீங்க இந்த சூரிய சுழற்சியோட ஒத்து போனீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நிறைய உதவி செய்வார். இல்லைன்னா சூரியன் பேர்ல நமக்கு வைட்டமின் டி இருந்து இன்னும் ஏகப்பட்டது வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். மணி அடிக்கிறது ஓஞ்சுதுன்னா நான் தேங்க்ஸ் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா தேங்க்ஸ் கூட உங்களுக்கு கேட்காம போயிருமான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஓகே, நன்றி. ஆஞ்சநேயருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்னதையெல்லாம் நீங்க ஏற்றுக்கிட்டீங்கிறத இந்த கைத்தட்டல் எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. அதை நீங்க செயல்படுத்தினாதான் அடுத்த கட்ட மகிழ்ச்சி அடைவோம். என்னை விட உங்களுடைய நண்பர் சதீஷ், உங்களுடைய உறவினர் சதீஷ், உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சதீஷ், அவரு சந்தோஷப்படுவார். எப்படி இருந்தா? நீங்களெல்லாம் ஆரோக்கியமா இருந்தா, நீங்கெல்லாம் திடகாத்திரமா இருந்தா, அப்போ நீங்களும் திடகாத்திரமா இருக்கணும், உங்களை சார்ந்தவர்களையும் திடகாத்திரமா வச்சுக்கணும். அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த எண்ணம் ஒரு நல் மதிப்பான எண்ணம். அது உங்களை எப்பவுமே ரொம்ப ஒரு பலமா வச்சுக்கும். அந்த பலம் உங்களுக்கு நோய் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவே இல்லாம பண்ணிடும். அதுதான் எங்களுடைய நோக்கமெல்லாம். நன்றி, மகிழ்ச்சி. ஏதாவது வினாக்கள் இருந்தா, கேள்விகள் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேட்கலாம். தேவைப்பட்டா வாழ்த்துக்கள். நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்கள் வாழ்வில் செய்த மாற்றத்துக்கு மிக அருமையாக எங்களுக்கு புரியும்படி எடுத்துரைத்த என் ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றிகள். நான் மதியானம் ஒரு 2:30 மணிக்கு வந்து பார்த்தேங்க. கூட்டம் சேன்னு இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துல சாருக்கு போன் பண்ணேன். சார் மணி 2:30 மணிக்கே இவ்வளவு கூட்டம் இருக்கு சார், 4 மணிக்கெல்லாம் வந்து தேவையாவே தாங்காதா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சார் இதான் வந்துட்டேன் அப்படின்ட்டு 4 மணிக்கு எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். 3:58 வந்துட்டாரு. வந்து பார்த்தா 4 பேர் தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு அரட்டிக்கவே இல்லை. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கிறது இருக்குதோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். நீ டென்ஷன் ஆகாத, பதட்டப்படாத, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன், வர்றவங்க வரட்டும், பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் சொன்னாரு. ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தது. இப்போ ஒரு 10,000 பேர் கூடி இருந்த அரங்கத்துல எந்த அளவுக்கு பேசுவாரோ அதை விட அளவுக்கு எனக்காக, என் மக்களுக்காக எடுத்து ஒருத்தமைக்கு என் ஆசிரியருக்கு மிக மிக நன்றி. மாத்திரை குடிச்சுக்கலாங்களா? நீ பல்லு வச்சா மாத்திரை, தவ வச்சா மாத்திரை, கை வச்சா மாத்திரை, வயிறு வச்சா மாத்திரை, மாத்திரை 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 மாத்திரை. யாராவது மாத்திரை ஆரோக்கியத்தை மாத்திரை, ஆயுள் காலத்தை மாத்திரை, யாரை ஏமாத்துற சூப்பர். மாத்திரை மாத்திரை மாத்திரை, எண்ணத்தை மாத்திரை, எடை மாத்திரை, ஆரோக்கியத்தை மாத்திரை, ஆயுள் காலத்தை மாத்திரை. யாரை ஏமாத்துற? சார் சொன்ன மாதிரி உன்னதான் ஏமாத்திக்கிறேன். அப்போ மாத்திரைங்கிறது மாத்திரை நம்மளை மாத்தணுமா இல்ல நம்மளே மாறிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன புக் கொடுத்துருப்பாங்க. அந்த புஸ்தகத்துல செல்வமர் வேண்டாம உங்க பேரு இல்ல புக் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு புக் படிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்லிப் வச்சிருப்பாங்க. அதுல இருக்கிற டீடைல் மட்டும் ஒரு தடவை படிச்சுட்டு கையெழுத்து போட்டுருங்க. மொபைல் நம்பர் மட்டும் எழுதி, இல்ல மொபைல் நம்பர் கூட வேண்டாம், உங்க பேர் எழுதி கையெழுத்து போட்டுருங்க. ஊரு, இடம், ஆமா ஒரு இடம். இந்த நிகழ்ச்சி இந்த புண்ணிய பூமியில இந்த இடத்துல நடந்திருக்கு. எனக்கு அனுமதி வந்த இந்த கோயில் கமிட்டி தலைவர்மார்களுக்கும் அரசு அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு உங்க மனசெல்லாம் நிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்க வயதையும் கொஞ்சம் நிரப்புறதுக்காக ஒரு சின்ன பிரசாத வழிவகை இருக்கு. தவறாம எல்லாரும் சாப்பிட்டு சேர்க்கணும், பத்திரமா வீடு போய் சேருங்க. இவ்வளவு நேரம் ஆரோக்கியம் அவரவர் இருக்கும் என்கிற தீட்சையை என் உறவுகளுக்கு வழங்கிய
என் குருவை வாழ்த்தி வழியனுப்ப என் மாமனார் துரைசாமி மற்றும் பெரியோர்கள் அன்சியக்கா, சத்யக்கா, இந்த பாடல் தெரிந்தவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன்.